ஏசப்பா உம் கூடாரத்தில் நான் தங்குவேன் மகிழ்வேன். ஏசப்பா உங்க கூடாரத்தில் நான் தங்குவேன் மகிழ்வேன். உம் சிறகுகள் என்னை மூடுவேன், சுகமாய் இருக்குவேன். ஆனந்தம் ஆனந்தமே என்னுள்ளம் நிரம்பிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே என்னுள்ளம் நிரம்பிடுவே. ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே. Glory Father, yes God. நீரே என் அடைக்கலமே, நீரே என் கோட்டைதானே. நீரே என் அடைக்கலமே, நீரே என் கோட்டைதானே. என் தேவனே உம்மை நம்பினேன், உம்மைத்தான் நம்பியுள்ளேன். என் தேவனே உம்மை நம்பினேன், உம்மைத்தான் நம்பியுள்ளேன். ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே. நீ செய்த நன்மைகளை யாருமே செய்யலையே. நீ செய்த நன்மைகளை யாருமே செய்யலையே. அதை நினைக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், பாதத்தை முத்தம் செய்கிறேன். அதை நினைக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், பாதத்தை முத்தம் செய்கிறேன். ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே. கிருபை நாதரே, கேருபீன் சேராபீன்கள் உம்மையை போற்றுகின்றதே. கேருபீன் சேராபீன்கள் உம்மையை போற்றுகின்றதே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆராதிப்பே ஆராதிப்பே
உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே அல்லேலூயா 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 உங்களை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை தகப்பனே சார்ந்து கொள்ள புகலிடமில்லை உங்களை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை தகப்பனே சார்ந்து கொள்ள புகலிடமில்லை ஆவியானவரே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசிர்வதித்து கிருபையால் மகிமையால் வல்லமையால் நிரப்பி நடத்துவார். இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். கலாத்தியர் 6:14 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. மேன்மை பாராட்டாதிருப்பேன். எவ்வளோ ஒரு தாழ்மையான ஒரு ஊழியக்காரன் பாருங்க. அவரை கொண்டு கர்த்தர் பல ஜனங்களுக்கு அற்புதம் செய்தார். சப்பானிகளை நடக்க வைத்தார். அசுத்த ஆவியின் பிடியில் இருந்தவர்களை விடுதலையாக்கினார். மூன்றாம் அந்த மாடியிலிருந்து ஐத்திக் என்ற வாலிபர் விழுந்த போது செத்த போது அவனை உயிரோடு எழுப்பினார். 3ஆம் வரை கர்த்தருடைய வெளிப்பாடு தரிசனங்களை பெற்றுக்கொள்ள 3ஆம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டவர். இதை குறிச்செல்லாம் ஒரு மேன்மை பாராட்டலை, புகழ்ந்து பேசலை. சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்றார். அதுதாங்க ஒரு தாழ்மை. இப்படிப்பட்ட ஒரு மேன்மையைத்தான் நம்ம ஆண்டவருக்கு கொண்டு வரணும்னு சொல்லி விரும்புகிறார். சமீபத்தில் ஒரு போதகர் அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கு போயிருந்தார். அவர்களே அழைத்திருந்தார்கள். அமெரிக்க ஜனாதிபதியோடு ஒரு நாள் காலை உணவு. உலகத்தில் நல்ல நல்ல வேலைகள், நல்ல ஊழியம், சோசியல் ஒர்க் பண்ணுறவங்க, மருத்துவரை பணிபுரிகிறவங்க, நல்ல நல்ல ஆட்களை ஒரு நாள் கூப்பிட்டு அவர்களோடு உணவருந்த வைத்து அவர்களை உற்சாகப்படுத்துவார்கள். அதற்கு இந்த போதகர் போயிட்டு வந்தேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் கேட்டேன், அங்கே அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அதையும் கேட்குறீங்க, அந்த கூட்டத்தை லீட் பண்ணி தலைமை தாங்கினவர் 1.5 மணி நேரம் அவரை பற்றியே பேசிட்டார். அடுத்து என்ன செய்வோம், இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, பூமியில் நல்லது செய்யுங்க, அது சொல்லவே இல்லை. அவரையே அள்ளி விட்டு புகழ்ந்து பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னாங்க. மனிதர்கள் அப்படித்தான், தங்களையே பேசணும், தங்களுக்கு துதிபாடிகள் வேணும். ஆனால் பவுல் பாருங்களே, அவர் தன்னை உயர்த்தின தேவனை நானோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு எதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன்றார். இதைத்தான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவங்கிட்ட எதிர்பார்க்கிறார். 2 கொரிந்தியர் 10:17 பார்க்கும்போது கர்த்தருடைய வேதம் அங்கே சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறான்.
கர்த்தரை குறித்து பேசுங்க. தன்னை நடத்தினதை குறித்து, தன்னை தப்புவிச்சதை குறித்து, ரட்சித்ததை குறித்து, ஆபத்திலிருந்து விடுதலையாக்கினாரே, அற்புதம் செய்தாரே, அதை பற்றி பேசுங்க. நம்மை பேச, நம்ம சுயபலத்தை பேச, திறமையை பற்றி பேச கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்தும் படிப்பை குறிச்செல்லாம் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில நியாயத்தையும் கிருபையும் அருளுகிற தேவனை குறித்தே மேன்மை பாராட்டட்டும் என்று எரேமியா தீர்க்கதரிசி ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு யாரால் நடத்தப்படுறீங்க, எதை பற்றி பேசுறீங்க? ஆண்டவர் உங்களை ஒரு உன்னத நோக்கத்துக்கோடு அழைச்சிருக்கிறார். பவுல் ஒன்னே ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டினார். எனக்கு வருகிற பாடுகளை குறித்தே மேன்மைப்படுகிறேன் என்றார், சந்தோஷப்படுறேன் என்றார். 2 கொரிந்தியர் 12:9 சொல்றார், தனக்கு விழுந்த அடிகள், நிந்தைகள், அவமானங்கள், சிலுவைகள், இதை பற்றி மேன்மையாக பேசுறாரு. கிறிஸ்துவுக்காக இந்த பாடுகள், இந்த கண் விழிப்புகளை அனுபவிக்க கர்த்தரனுக்கு கிருபை பாராட்டினார் என்று நம்ம சொல்லுவோமா? நமக்கு வந்த தோல்வி, நிந்தை, அவமானம் வெளியே தெரிஞ்சா நம்மளை கேவலமாக நினைச்சிருவாங்கன்னு நினைப்போம். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் அந்த பாடுகளை, வேதனைகளை தான் மேன்மையாக பேசுகிறார். இன்றைக்கு காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, எதை பற்றி புகழ்ந்து யாரை மேன்மையாக பேசுகிறீங்க? கர்த்தரை மேன்மையாக பேசவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதை செய்யும்போது நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தாவீது ராஜா சொல்லுகிறார், என் ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். இன்னைக்கு அவருக்குள் மேன்மை பாராட்டுங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் மகிமையும் வல்லமை இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வேலியடைங்க, எல்லா போராட்டங்களுக்கு விலை காத்துக்கொள்ளுங்க. உங்க நன்மையின் கரந்த நாளில் அவர்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.